மாமரி இப்போது சூரிய கதிர்களால் சூழப்பட்டிருக்கிறதை அவர் தெளிவாக காண்கிறார். எந்த ஒரு பரவச நிலை அவர்களது ஆத்துமத்தை சரீரத்திலிருந்து பிரித்ததோ அந்த பரவச நிலையிலிருந்து இப்பொழுது அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் இப்போது உயிர் பெற்று தன் பாதங்களிலேயே நிற்கிறார்கள். ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டுள்ள சரீரங்களுக்கே உரிய பரலோக கொடைகளையும் அவர்கள் இப்போது அனுபவிக்கிறார்கள். அருளப்பர் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுளால் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த புதுமையின் பலனாக தேவமாதாவை அவர்கள் இப்போது இருக்கிறபடி அவர் காண்கிறார். மாதா மிக வேகமாக இப்போது சமணசுக்களால் தாங்கப்படாமலேயே மோட்சத்தை நோக்கி உயர்ந்து செல்கிறார்கள். சமணசுக்கள் அவர்களை சூழ்ந்து பறந்தபடி ஓசானா கீதம் பாடுகிறார்கள். எந்த எழுதுகோளாலும் மனித வார்த்தையாலும் கலைஞனின் கைவேலையாலும் சித்தரிக்கப்படவோ விவரிக்கப்படவோ செதுக்கப்படவோ இயலாத அந்த பேரழகு காட்சியால் பரவச நிலைக்கு உட்பட்டிருக்கிறார் அருளப்பர். மட்டுபா மாடியின் குட்டை சுவரின் மீது இன்னமும் சாய்ந்தபடி அவர் சர்வேஸ்வரனின் இந்த வியத்தகு ஒளி வடிவத்தை தொடர்ந்து தரிசித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மாமரியை பற்றி உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நாம் கூறலாம். அவதரித்த வார்த்தையானவரின் ரூபமாக அவர்கள் இருக்கும்படியாக அவர்கள் மாசின்றி உற்பவிக்க வேண்டும் என்று விரும்பிய சர்வேஸ்வரனால் ஒரு ஒப்பற்ற விதமாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது சிநேகமாகவே இருக்கிற சர்வேஸ்வரன் தமது பூரண பிரியமுள்ள சீடனுக்கு கடைசியாக ஒரு உன்னதமான புதுமையை காண்பிக்க சித்தம் கொள்கிறார். மிக பரிசுத்த மாதா தமது பரிசுத்த திருக்குமாரனை சந்திக்கிற காட்சியை அருளப்பர் காண்கிறார். ஒரு உன்னதமான புதுமையை காண்பிக்க தேவன் சித்தம் கொள்கிறார். கடைசியாக மாதா தமது மிக பரிசுத்த திருக்குமாரனை சந்திக்கிற காட்சியை அருளப்பர் காண்கிறார். சேசுவும் ஜோதி பிரவாகமாகவே காட்சியளிக்கிறார். கம்பீரமும் விவரிக்க முடியாத பேரழகும் உள்ளவராக அவர் விரைவாக பரலோகத்திலிருந்து இறங்கி தம் தாயாரிடத்தில் வந்து சேர்கிறார். அவர்களை தமது திரு இருதயத்தோடு அணைத்து கொள்கிறார். பின் அவர்களோடு சேர்ந்து 2 பேரும் கோள்களை விட அதிக பிரகாசத்தோடு இருவரும் அவர் புறப்பட்டு வந்த இடத்தை நோக்கி மேலேறி செல்கிறார்கள். அருளப்பரின் காட்சி முடிகிறது. அவர் தம் தலையை தாழ்த்துகிறார். சோர்ந்திருக்கிற அவர் முகத்தில் மாமரியை இழந்த சோகமும் அவர்களது இப்போதைய மகிமையான நிலையையும் பற்றிய மகிழ்ச்சியும் ஒரு சேர காணப்படுகின்றன. ஆயினும் இப்போது மகிழ்ச்சியானது துக்கத்தை வென்றிருக்கிறது. அவர் பேசுகிறார். நன்றி என் சர்வேஸ்வரா, உமக்கு நன்றி. இது நடக்கும் என்று முன்னமே நான் அறிந்திருந்தேன். அவர்களுடைய பரலோக ஆரோபணத்தின் எந்த காட்சியையும் இழந்து விடாதபடி விழித்திருக்க நான் விரும்பினேன். ஆனால் நான் தூங்கி 3 நாள் ஆயிற்று. அவர்களுடைய ஆரோபணம் நடக்க இருந்த நேரத்தில் தூக்கமும் அசதியும் துக்கத்தோடு சேர்ந்து என்னை மேற்கொண்டு என்னை தோற்கடித்து விட்டன. ஆயினும் ஓ என் சர்வேஸ்வரா, அந்த அற்புதமான கணத்தில் நான் தளர்ந்து போகாதவாறும் அதிக துன்பப்படாதபடியும் நீரே அதை விரும்பி இருக்கக்கூடும். ஆம், உமது புதுமையால் அன்றி நான் கண்டிருக்க முடியாததை நான் காண வேண்டுமென்று நீர் விரும்பியது போலவே நீர் நிச்சயமாகவே நான் சோர்ந்து உறங்குவதையும் நீர் விரும்பினீர்.